சில விஷயங்கள். ஓகே, இந்த மீ டூ மூவ்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து பரவலா பேசப்படுது. a lot of people are enquiring இந்த மீ டூ மூவ்மெண்ட் பத்தி. சின்மயி அண்ட் வைரமுத்து அவர்களுக்கும் இடையில இந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்து இப்ப நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்மயி கொடுத்த சொன்ன சில விஷயங்கள் வந்து ஏற்புடையதா இல்லையா, இந்த இவ்வளவு கால தாமதமாக இதை பேசுறாங்களே, இது வந்து சரிதானா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம். வைரமுத்து வந்து ஒரு 18 வயசு பெண் கிட்ட எப்படி அவர் வந்து பேசினாருன்றது, எப்படி பழகினாருன்றது எனக்கு தெரியாது. சன் டிவியில வந்து நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த எலிவேட்டர் விட்டு வெளில வரும்போது அந்த பொண்ணும் நானும் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த பெண்ணுகிட்ட பேசினதை வந்து அந்த அனுபவத்தை வந்து நான் அது வந்து சரியில்லை அப்படின்னு நினைச்சது. ஸோ மீ டூ மூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பிளாக் ஆரம்பிச்சது. ஒருத்தவங்களோட அச்சுறுத்தல்கள், அவங்க அனுபவிச்ச அச்சுறுத்தல்கள், அந்த வேதனையை வந்து திரும்ப வந்து ரீவிசிட் பண்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை திரும்ப அது மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல வருடித்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து அவங்க திரும்ப அதை ரீவிசிட் பண்ணி அதை வந்து மக்களிடையே வந்து ஷேர் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். சிலர் சொல்றாங்க இது பப்ளிசிட்டிக்காக, இது வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படியெல்லாம் சொல்றாங்க. பட் வந்து சில வேளைகள்ல இது வந்து உண்மையாக இருக்கலாம். பில் காஸ்பி சிண்ட்ரம்னு நான் இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கேன். இப்போ பில் காஸ்பி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ரோல் மாடல் ஃபார் அ ஃபாதர் ஃபிகர். அமெரிக்க நிகழ்ச்சிகள்ல அந்த காஸ்பி ஷோலாம் நான் பார்த்து வளர்ந்தவ. ஸோ அப்பானா இப்படித்தான் இருக்கணும், நான் அப்பா இல்லாம வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அப்பானா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்ச ஒரு காலகட்டம். நாங்களாம் வந்து ரொம்ப லுக்ட் அப் டு ஹிம், வி எபிட்டமைஸ் ஹிம். ஆனா அவரே வந்து இப்போ அவரோட 90 வயசு தாண்டின பிறகு சில நிகழ்வுகள் வந்து வெளிப்படையாக வெளியில வந்து அதற்கு தக்க தண்டனையை வந்து அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் ஜெயில இருக்காரு. ஸோ ஒரு விஷயத்த வந்து அவங்க வெளியில வந்து பேசுறாங்கன்னா அந்த அனுபவத்தை அவங்க நிச்சயமா யோசிச்சிருப்பாங்க. திருமணமான அந்த பெண் இதை பத்தி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு நிச்சயமா அவங்க யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல வந்து அவங்களுக்கு ஆதாயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்றது என்னோட அபிப்பிராயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் வந்து வைரமுத்து அவர்கள் எப்படி பேசியிருக்காரு, பழகியிருக்காரு அப்படின்றத பத்தி நான் பல மேடைகள்ல பேசியிருக்கேன். பல மேடைகள்ல ஏறி நான் சொல்லியிருக்கேன். வைரமுத்து அப்படின்னு சொல்லும் போது அவரோட தமிழுக்கு வந்து நான் அவருக்கு மரியாதை கொடுப்பேனே தவிர தனிப்பட்ட முறையில அவர் வந்து எப்படி பேசுறாரு பழகிறாருன்றது வந்து எனக்கு அது அவரோட விஷயம். அவர் பேசினது எனக்கு ஏற்புடையதாக இல்லைன்றத வந்து நான் வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஷேர் பண்ணேன். மீண்டும் சொல்றேன், வைரமுத்து அப்படின்னு சொல்றது வந்து அவர் கிடைக்கிற மரியாதை அவரோட தமிழுக்கு கிடைக்கிற மரியாதை. ஸோ தமிழ் தான் வந்து அவரை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்றது ஒரு அதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு, ஒரு ஜாம்பவான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது தமிழ் தான். அவர் வந்து தனிப்பட்ட முறையில செய்யற சில விஷயங்கள் ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது we are all ப்ராடக்ட் ஆஃப் சோஷியல் என்ஜினியரிங். சமுதாயத்துல இவர் இப்படி பழகிறது, இப்படி பேசுறது இது சரியில்லை அப்படின்றது ஒரு தோணல். அந்த தோணல் என்னோட அபிப்பிராயத்தை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் தேர் இஸ் அபவுட் வாட் ஐ வாண்டட் டு ஷேர். ஏன் நீங்க இப்ப சொல்றீங்க ஏன் வந்து முன்னாடி சொல்ல, நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பல மேடைகள்ல வந்து நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவரோட பாடல்கள் எனக்கு பிடிக்கும், ஆனா தனிப்பட்ட முறையில் அவர் பேசி பழகிறது வந்து எனக்கு எந்த ஏற்புடையதில்லைன்னு பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். இப்போ கூட என்னோட ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்துட்டு எனக்கு வந்து முன்னாள் பிக் எஃப்எம்ல வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து என்னோட இப்போ இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்க என்கிட்ட அப்போ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அதை பத்தி நினைச்சிட்டே இருந்து நீங்க அதை பத்தியும் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ யா, ஸோ தட்ஸ் மீ டூ மூவ்மெண்ட். மீ டூ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு தனிப்பட்ட பெண் அவங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க வருடலை திரும்ப தைரியமா ரீவிசிட் பண்ணி இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பெண்களுக்கு ஏற்புடையதாக அமைக்கிறதுக்காக ஆரம்பிச்சது மீ டூ. அது வந்து உலக அளவில் பரவி பலரும் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் இன்னல்கள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சிஜே பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காருங்க. சன் டிவிக்கு வந்து ரன் பண்ணிட்டு இருந்த சக்சீனா கிட்டையும் பேசியிருக்கேன், ஜோதிஸ்வரன்ட்டையும் பேசியிருக்கேன். நான் நிறைய சொல்லியிருக்கேன் அவர் வந்து சரியில்லை. இன்ஃபேக்ட் அவரோட அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கூட தெரியும். நான் சொன்னேன், தயவு செஞ்சு வந்து அவங்க வீட்டு நம்பர் கொடுங்க, அவங்க மனைவி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நான் அப்பெல்லாம் வந்து நேரடியா பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா இந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக பெண்கள் வந்து அவங்களுக்காக
தற்காத்து பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ ஐம் ஹேட்ஸ் ஆஃப் டு சின்மயி. நிறைய பேர் வந்து அவங்கள வந்து இப்படியாக்கும் அப்படிலாம் பேசுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் அ வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ். ஐ சல்யூட் ஹர். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ திங்க் த தமிழ் ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி ஹேஸ் டு சப்போர்ட் ஹர். சில நேரங்களில் வந்து சில பேர் பேசுறதுலாம் வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருடலாக இருக்குது. இன்னும் இவங்களாம் வந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களாக இருந்து இந்த பெண் பேசினதை வந்து இப்படி தப்பாக எடை போட்டு பேசுறாங்களே. அப்ப நான் யோசிச்சேன், மேபி இவங்களும் இந்த மாதிரி சில தப்புகள் பண்ணிருப்பாங்க. விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சா ஒரு முக்கியமான பொறுப்புல நீங்க இருப்பீங்களா? கண்டிப்பா. விஷால் சார் எப்ப கல்யாணம்? எல்லாரும் கேட்டு நானே சொல்லுவேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு மேல இழுத்து போனா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க நினைக்கிறேன். நடிகர் சங்கம் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது எப்போ கட்டி முடிச்சு எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அதான் இவன் வந்து அதே எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன்.